இது சங்கர்னு ஒரு கஸ்டமர் விழுப்புரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. நார்மலாக கொரியர் பாக்ஸில் ஒரு நார்மல் பாக்ஸ் எடுத்து அதில் வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. இந்த பவுச்சு வைக்கணும்னு தேவையில்லை, பவுச்சு ரிமூவ் பண்ணிகிட்டே கொடுத்துருங்க. எல்லா கஸ்டமரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, கொரியர் அனுப்பலாமா? கொரியர் அனுப்புனா சேஃப்டியா? கொரியர் நம்ம எப்படி அனுப்ப முடியும்? கொரியரில் அனுப்புனா மொபைல் சேஃப்டியாக போய் சேருமா சேராதா? டெய்லி நம்மளுக்கு கொரியர் வந்துக்கிட்டு தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காவது கொரியர் மிஸ் ஆகிருக்கா? இல்லை கொரியரில் எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கா? ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ கொரியர் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இது சாம்சங்கில் M31ல் வரக்கூடிய நார்மலான பிரச்சனை. CPU ப்ராப்ளம் வரும். இதில் இந்த CPU கம்பெனிக்கு போனால் ஆஸ் யூஷுவல் மதர் போர்டை மாற்ற சொல்லுவாங்க. 7,500 to 9,000 ஒவ்வொரு இதை பொறுத்து கேட்பாங்க. பட் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த கஸ்டமருக்கு எல்லாமே ஒர்க் ஆகும், ஆனால் ரீஸ்டார்ட் ஆகும். சாம்சங் கேரில் போனீங்கன்னா வாரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் அது வரைக்கும் தான் வாரண்டி கொடுப்பாங்க. பட் அந்த மதர் போர்டுமே திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்குண்டான சொல்யூஷன் தான் நாங்கள் இப்போ இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஷாப் தென்காசியில் இருக்குது. கிராஃபின் மொபைல்னு சொல்லி 2011 இருக்குது. நாங்கள் தென்காசியில் வச்சு தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் கொரியர் அனுப்புகிறத தவிர நேரில் வரலாம். பக்கத்து ஊராக இருந்தால் நேரில் வரலாம். அது எங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். பட் லாங்கில் இருந்துட்டு நீங்கள் நேரில் வரணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உங்களோட நலனுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். லாங்கில் இருந்து நேரில் வரணுங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். ஸோ நீங்கள் லாங்கில் இருந்து பண்ணணும்னா இப்போ இந்த கஸ்டமர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதே மாதிரி சேமஸ் கொரியர் அனுப்பிடுங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் வச்சு கொரியர் அனுப்பிடுங்க. SD கொரியரில் அனுப்பிடுங்க. சிம்பிளாக அனுப்பணுன்னா நமக்கு ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் சார்ஜே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபஷ்னலில் ஒரு 150 ரூபா வரைக்கும் சார்ஜே பண்ணுவாங்க. ப்ரீமியம் சொல்லி ப்ரொஃபஷ்னலில் இன்னொரு சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த மொபைலை மட்டும் சேஃப்டியாக நீங்கள் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு நீட்டாக சென்ட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு மொபைலில் அனுப்ப முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட கொரியர் பாக்ஸ் இருக்குது, பேக்கிங் பாக்ஸ் இருக்குது. அது கேட்டால் கூட நாங்கள் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிடுவோம். அதில் நீங்கள் மொபைல் கொரியர் வச்சு எங்களுக்கு நீங்கள் திருப்பி அனுப்பிடலாம். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொரியர் அனுப்புகிறது ரொம்ப சேஃப்டி. லேசரில் வாரண்டியோடு பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கொரியர் அனுப்பலாம். எல்லாருக்குமே நம்ம வந்து கொரியரில் தான் மொபைல் ரிசீவ் பண்ணுறது சென்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ மொபைலை ரிசீவ் பண்ணியாச்சு. மொபைல் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மொபைல் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி வீடியோவில் உங்களுக்கு உங்கள் மொபைல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சிம் போட்டு எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி 2வது உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புவோம்.
நீங்கள் இனிஷியலெல்லாம் பே பண்ண வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேண்டாம். கம்பெனி மாதிரி நம்ம வந்து இனிஷியலெல்லாம் பே பண்ண வேண்டாம். கம்பெனியில் இனிஷியலாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இது எக்காரணத்தை கொண்டு சாஃப்ட்வேர் பிரச்சனை கிடையாது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். இது சாஃப்ட்வேர் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் டேட்டாவை அழிச்சிடாதீங்க. 100% உங்கள்கிட்ட டெட்டே ஆகாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவோம். 100% நீங்கள் என்ன செய்யலாம், டேரெக்டாக எங்களுக்கு கொரியர் அனுப்பலாம். எந்த ப்ராப்ளமுமே வராது. உங்கள் டேட்டாவும் லாஸ் ஆகாது. உங்கள் மதர் போர்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாகிரும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஐசி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இந்த ஐசிக்கு லோக்கலில் உள்ள ஷாப்பில் நிறைய பேர் இது 2 மெத்தடாக பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனிஸ்ட்டு வந்து இதே மாதிரி ரீபால் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு கேரண்டி வாரண்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் ஓடுங்கிறது சொல்ல மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே தரோம். அப்போது